இருக்கிற பிரச்சனையில இது ஒரு பிரச்சனையாப்பா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுல தான் தமிழ்நாட்டு மக்களின் மனநிலை இருக்கு. மின்கட்டண உயர்வை பொறுத்த அளவுக்கு நம்ம சாதாரணமா அதை கடந்து போயிட முடியாது. மின்சாரத்தை தயாரிக்கக்கூடிய மாநிலம் எது? தமிழ்நாடு. அணு உலை எந்த மாநிலத்தில் இருக்கிறது? தமிழ்நாட்டில் இருக்கிறது. அணு உலை வெடிச்சா எந்த நாட்டு மக்கள் சாவுவாங்க? தமிழ்நாட்டு மக்கள் சாவுவாங்க. அணு உலை வெடிச்சதுன்னா அந்த இடத்துல புல்லு முளைக்கிறதுக்கு 5000 வருஷம் ஆகுறாங்க. புல்லு பூண்டு கூட அந்த இடத்துல முளைக்காது. அந்த அளவுக்கு பாதிப்பானது அணு உலை. அணு உலை நம்ம நாட்டுல இருக்கு, வெடிச்சதுன்னா நம்ம தான் சாவோம். நம்மளே தயாரிச்சு நம்ம நாட்டு மக்களுக்கு மின் கட்டணத்தை உயர்த்தி கொடுக்குறாங்க பாருங்க. இதை விட ஒரு கொடுமையான செயல் எதுவும் இருக்க முடியாது. மின் கட்டண உயர்வு என்பது எல்லாரையும் தான் பாதிக்கும். இந்த வீடியோவை பாக்குறேன் நீங்க நானும் எல்லாருக்கும் இது சமமான அளவுக்கு பாதிப்பை கொடுக்கும். ஒண்ணுமே கிடையாதுங்க. ஐயா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், மதிப்பிற்குரிய மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு விளம்பரம் என்றால் ரொம்ப பிடிக்கும். அவருக்கு வீடியோ போட்டு அந்த வீடியோவை நிறைய பேர் பார்த்து பாராட்டு தெரிவிச்சு சோசியல் மீடியாவில், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலலாம் அவரை பற்றி புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அதை பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். மூளையில டோபமைன் சுரக்க ஆரம்பிச்சிடும். அப்படி சுரக்க ஆரம்பிச்சதுன்னா ஒரு உச்சகட்ட பரவச நிலையை அடைவாங்க எல்லாருமே. அந்த சரக்கடிக்கும் போது ஒரு டோபமைன் சுரக்கும் மூளையில. அதே மாதிரி ஒரு சக்சஸை பார்க்கும்போது மூளையில ஒரு டோபமைன் சுரக்கும். அதே மாதிரி நம்மளை பத்தி எல்லாரும் பெருமையா பேசும்போது மூளையில டோபமைன் சுரக்கும். அப்படி ஒரு டோபமைன் ஐயா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு சுரக்கும். எல்லாரும் நம்மளை பத்தி பெருமையா பேசணும், சமூக வலைதளங்கள்ல எல்லாரும் நம்மளை பத்தி பெருமையா பேசணும். ஆனா அவர் பெருமையா பேசினாருன்னா என்ன பண்ணிடுறாங்க? திடீர்னு எடுத்து அங்க ட்விட்டர்ல போட்டு இப்பெல்லாம் நீங்க அங்க பண்ணி பேசுனீங்களே, இப்ப எதையுமே செய்யலையே அப்படின்னு சொல்லி போட்டு கிளின்னு கிழிச்சு விட்டுருவாங்க. முதலமைச்சர் யூடியூப்ல வீடியோ போட்ட ஒரு முதலமைச்சரா நம்மளுடைய முதலமைச்சராக மட்டும்தான் இருக்க முடியும். நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் கைதான போது மதிப்பிற்குரிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் யூடியூப்ல வீடியோ போடுறாரு. யாரை சீண்டி பாக்குறீங்க, எங்களுக்கும் எல்லா அரசியலும் தெரியும், நாங்க திருப்பி அடிச்சா தாங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி வீடியோ போறாரு. இது மட்டும் இல்ல, 2021 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்றவுடன் கொரோனா டைம், லாக்டவுன்ல ஒயின் ஷாப்லாம் மூடி இருக்கு. அப்போ இவங்க ஒரு 45வது நாளே திறக்கிறாங்க. இவங்க ஆட்சிக்கு பதவியேற்று ஒரு 45வது நாள் மதுக்கடைகள் திறக்கப்படுது. அப்ப கூட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு வீடியோ போறாரு. என்ன அப்படின்னா, போலி மதுக்கள், கள்ளச்சாராயங்கள் இந்த நாட்டை சீர்கெடுத்து விடக் கூடாது என்கிற நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் இப்ப மதுக்கடைகள் திறக்கப்படுது, போக போக கொஞ்சம் கொஞ்சமா மூடிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வீடியோ போறாரு. அப்ப அதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுச்சுன்னா, பாக்குற பொதுமக்கள் என்ன கமெண்ட் போட்டாங்க அப்படின்னா, பரவாயில்ல, இப்ப முதலமைச்சர் ஒரு நல்ல எண்ணத்துலதான் செய்யறாரு. ஒரு கள்ளச்சாராயம் குடிச்சு யாராவது செத்துட்டாங்கன்னா எப்படி? அப்ப அதனாலதான் ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில மதுக்கடைகளை திறக்கிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே பாராட்டினாங்க. இந்தியாவிலேயே ஒரு சிறப்பான முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் பேசினாங்க. நிறைய திட்டங்களை செய்யறாரு, சூப்பரா செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசினாங்க. போக போகத்தான் தெரியுது, எந்த போலி மது இந்த நாட்டை சீர்கெடுத்து விடக் கூடாது என்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் மதுக்கடைகள் திறக்கப்பட்டதோ அந்த மதுக்கடைகள் இருக்கும்போதுதான் விழுப்புரத்துல ஒரு 25 பேரு, இங்க கள்ளக்குறிச்சியில ஒரு 70 பேரு, மொத்தம் 95 பேர் 100 தொற்றும். இன்னும் இருக்கு, திமுக முன்னேற்ற கழகம் இன்னும் 2 வருஷம் ஆட்சியில இருக்கும். அதுக்குள்ள ஒரு 100-150 தாண்டினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. அதுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் யாருன்னு. கடலுக்குள்ள பேனா வைக்க போறேன்னு சொன்னாரு. அப்பதான் மக்களுக்கு தெரியுது தேவையில்லாம ஓட்டு போட்டோமோ அப்படின்னு சொல்லி. அங்க மீனவ குடியிருப்புகள், அங்க மீன் கடை வச்சிருக்கவங்களெல்லாம் காலி பண்ணிட்டு அங்க பேனா வைக்கிறது. அங்க ஜட்ஜி வாக்கிங் போறாருன்னு அங்க ஸ்மெல் அடிக்குது, மீன் கடை வச்சிருக்காங்க, அதை காலி பண்ண சொல்றது. இப்படி பல்வேறு மீனவ குடியிருப்புகள். அனகாபுத்தூர்ல அங்க ஒரு 700 வீடுகள் ஆக்கிரமிப்புன்னு சொல்லி இடிக்கிறது. அவங்களாம் சுத்தமான திமுக காரவங்க. அந்த 700 வீடுகள்ல வசிச்சவர்களும் திமுக ஓட்டுப்பட்ட நபர்கள் தான். அவங்க பாத்தீங்கன்னா 700 வீடுகளை ஆக்கிரமிப்புன்னு சொல்லி இடிச்சு எறிஞ்சிட்டாங்க. இங்க கோரமண்டல எண்ணெய் கழிவு, அவங்களுக்கு ஒரு நிவாரண இது இல்லை. ஆனா சாராயம் குடிச்சு செத்தா 10 லட்சம். அங்க கோரமண்டல்ல எண்ணெய் கசிவு ஏற்பட்டு மழை நீரோட எண்ணெய் கழிவுகள் வீடெல்லாம் இது பண்ணி அங்க அவ்வளவு பிரச்சனை. அந்த மக்களுக்கு ஒரு நிவாரணம் வழங்கல. இந்தாங்க ஒரு ஆளுக்கு ஒரு 20,000 வச்சுக்கோங்க, அந்த இதெல்லாம் கிளீன் பண்றதுக்கு தேவையான வீணா போன பொருட்களை எல்லாம் திரும்ப வாங்கி ரீஸ்டோர் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு 20,000-30,000 கொடுக்க அவங்க அரசால முடியல. ஆனா சாராயம் குடிச்சிட்டு செத்தா 10 லட்சம் கொடுக்குறாங்க. இப்படி எண்ணிலடங்காத பிரச்சனை. அப்புறம் இங்க ஏதோ ஜி ஸ்கொயர் உள்ள இருக்கு. வெளியில ஒரு 100 மீட்டருக்கு உள்ள ரோட்ல இருந்து, அதாவது 100 மீட்டர் உள்ள ஜி ஸ்கொயர் இருக்கு. அந்த 100 மீட்டர் கேப் இருக்குல்ல, ரோட்டுக்கும் ஜி ஸ்கொயருக்கும், அதுக்கு இடைப்பட்ட இடத்துல வீடு இருக்கு. இந்த வீட்டெல்லாம் இடிச்சிட்டோம்னா ரோட்ல இருந்து பார்த்தா ஜி ஸ்கொயர் பளிச்சுன்னு தெரியும். அதனால இந்த வீடுகள் எல்லாம் இடிக்கிறதுக்கு ஒரு திட்டம் போட்டாங்க பல்லாவரத்துக்கு பக்கத்துல. இப்படி பல்வேறு சிக்கல்களை இந்த திமுக செஞ்சுட்டு தான் இருக்கு. ஆனா திரும்ப திரும்ப மக்கள் அவங்களுக்கு தான் வாக்கு செலுத்துறாங்க. சாதாரண பொதுமக்கள் பாதிக்கக்கூடிய பிரச்சனையாக இன்னைக்கு எந்த பிரச்சனை எல்லாருக்கும் கண்ணுல தெரியுது அப்படின்னா இந்த மின்கட்டண உயர்வு தான். 2000 ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போட்டீங்க, மாசம் 2000 ரூபாய் இப்ப கரண்ட் பில்ல கட்ட போறீங்க. எப்படி?
500 கட்டின இடத்துல இப்ப 1500 2000 கட்ட வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு. இப்பதான் மக்களுக்கு வந்து கொஞ்சம் புத்தி வந்திருக்கு. இந்த தமிழ்நாடு அரசு கிட்ட நிதி கிடையாதா? சாராயத்தின் மூலமாக வரக்கூடிய நிதி எவ்வளவுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். எக்ஸ்ட்ரா வாங்குற 10 ரூபாயிலேயே இந்த நாட்டினுடைய அத்தனை லட்சம் கோடி கடனையே அடைச்சு கொள்ளலாம். அவ்வளவு வருமானங்கள் வருது. இவங்க டாஸ்மார்க்ல விற்கக்கூடிய 140 ரூபா சரக்கு இருக்குல்ல, அந்த 140 ரூபா சரக்குக்குள்ள இருக்கக்கூடிய சரக்கு இருக்குல்ல, அந்த சரக்கோட விலை 12 ரூபா தான் உற்பத்தி பண்ற செலவு. மேல இருக்கிற பாட்டிலும் ரீப்ளேஸ் ஆகி அங்க மறுபடியும் அங்கேயே போயிடுது. உள்ள இருக்கிற சரக்கு 12 ரூபா, ஆனா அவங்க விற்கிறது 140 ரூபா. சரி, வேலை செய்யறவங்களுக்கு அங்க ஏற்றுமதி இறக்குமதி, அங்க உள்ள வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் சேர்ந்து அந்த சரக்குல அடக்கமாகுது. ஆனா உள்ள இருக்கிற கண்டென்ட்டோட ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா பல நபர்கள் சொல்லக்கூடிய வகையில உள்ள இருக்கிறது 12 ரூபா தான். சரி, அங்க வேலை செய்யறவங்க அந்த கம்பெனி செலவு ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் சேர்த்து ஒரு 50 ரூபா வைக்கலாம். ஆனா 140 ரூபா வைக்கிறாங்க. 140 ரூபாய்க்கு வாங்குற 150 ரூபா 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தா வாங்குறீங்க. 150 ரூபா முழுசா மொய் எழுதிட்டு தான் வரீங்க. அதை வச்சு தமிழ்நாட்டின் கடன் அடைக்கலாம். தமிழ்நாட்டுக்கு நிதி இல்லாம இல்ல, மின்கட்டண உயர்வை ஏற்றி தான் வந்து தமிழ்நாட்டு அரசு நிதியை வச்சு ஓட்டணும்னு ஒரு அவசியமும் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களின் சொத்து பட்டியல் எடுத்து பாருங்க. அவங்க சொத்தை எடுத்தாலே இங்க பல மக்களுக்கு நாட்டோட கடமையை அடைச்சுக்கலாம். அவ்வளவு சொத்து வச்சிருக்காங்க. இந்த மின்கட்டணத்தை உயர்த்தியது என்பது மிக மிக கேவலம். அண்டை மாநிலத்திலிருந்து நான் மின்சாரத்தை வாங்கி தரேன், அவன் ரேட்டை ஏற்றிவிட்டான் அப்படின்னு சொன்னதுல ஒரு நியாயம் இருக்கு. நீங்க பாஜக மேல பழிய தூக்கி போடலாம். மின்சாரத்தை தயாரிக்கிறதே தமிழ்நாடுப்பா. அணு உலை வெடிச்சதுன்னா நீயும் நானும் தான்ப்பா சாவோம்ல. அடுத்து வர 10 தலைமுறைக்கு பிறக்கிற பிள்ளையெல்லாம் ஊனமா தான் பிறக்கும். அந்த அளவுக்கு அணு உலை ஆபத்தானது. அணு உலையும் வச்சு போடுவீங்க, வெடிச்சா நாங்க சாவோம். மின் கட்டணத்தையும் உயர்த்தி போடுவீங்க. எங்களை பார்த்தா என்ன தெரியுது உங்களுக்கு? எப்படி தெரியுது உங்களுக்கு? இந்த பிரச்சனைகள் குறித்துலாம் நம்ம பேசணும் அப்படின்னா பாஜக உள்ள வந்தோம், நீங்க என்ன பாஜகவோட கைக்கூலியா, பார்ப்பனர்களின் அடிமை அப்படின்னு சொல்லி கேட்கிறானுங்க. அதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இவனுங்க காலங்காலமா இந்த அரசியலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஆடியோ அரசியல், வீடியோ அரசியல், அப்புறம் இன்னொரு அரசியல் ஒண்ணு தெளிவா பண்ணாங்க. கலைஞர் கருணாநிதி காலத்துல நம்ம ஐயா காமராஜர் அவர்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இவங்க கல்யாணம் பண்ணி வச்சாங்க திராவிட தரப்புல. நம்ம காமராஜர் ஐயாவை பார்த்து எரும மாடு அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணாங்க. அப்புறம் நம்ம ஐயா முத்துராமலிங்க தேவர் இருக்காருல்ல, அவருக்கு ஒரு 3 மனைவிகளை கட்டி வைத்தவர்கள் தான் இந்த திராவிடர்கள். இவர்களுக்கு இந்த அரசியல் மட்டும்தான் தெரியும். பெண்களை வைத்து ஒரு நபரை அவங்க பெண்ணை வச்சிருந்தாரு, 7 முறை கருக்கலைப்பு பண்ணாரு அப்படின்னு சொல்லி காலி பண்றது மட்டும்தான் இவங்க காலங்காலமா பண்ணக்கூடிய அரசியலாக இருக்குது. நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனையோ பிரச்சனைகள், முக்கிய பிரச்சனைகளில் ஒன்றான மதுவிலக்கு, அது குறித்து பேச வக்கு இல்ல, துப்பு இல்ல. பரந்தூர் விமான நிலையம் குறித்து பேச வக்கு இல்ல, துப்பு இல்ல. சிப்காட் குறித்து பேச துப்பு இல்ல, வக்கு இல்ல. அங்க நெய்வேலியை பத்தி பேச வக்கு இல்ல. எதை ஒன்றும் பேசாம ஆடியோவை மட்டும் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா பெரியார் மாணவர்கள், அதாவது பெரியார் வளர்த்ததுனால் பெரியார் மாணவர்கள் அவர்கள். அப்ப பெரியார் எப்படி வளர்த்திருக்காருன்னு பாருங்க. 72 வயசுல மணியம்மையை கல்யாணம் பண்ண பெரியார் எப்படி வந்து பிள்ளைகளை வளர்த்திருக்காருன்னு பாருங்க. மக்களின் பிரச்சனையை பத்தி பேசாம எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கானுங்க பாரு. இதுல இப்ப இவனுங்களே இப்படி இருக்கானுங்க. பெரியாரின் மாணவர்களே இவ்வளவு கேவலமா இருக்காங்கன்னா பெரியார் வாழ்ந்த வாழ்க்கையில் பெரியார் அப்ப எவ்வளவு கேவலமா இருந்திருப்பாருன்னு பாத்துக்கோங்க. எவ்வளவு ஆபாசமா பேசியிருப்பாருன்னு பாத்துக்கோங்க. ஏன் துணி விலை ஏறி போச்சுன்னு சொன்னதுக்கு இந்த சமுதாயத்து பெண்கள்லாம் ரவிக்கப்பட ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் துணி விலை ஏறி போச்சுன்னு சொன்ன ஒரு நபர் தான் பெரியார். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் இல்ல, போராளின்னு சொல்றாங்க. போராளியும் கிடையாது. அவர் யாருன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்ல. அந்த மிகப்பெரிய போராளியோடைய மாணவர்கள் இதைத்தான் பேசுவாங்க. இப்படிதான் பண்ணுவார்கள் இவர்களுக்கு இதை விட்டால் ஒன்றும் தெரியாது. ஆனா இந்த ஒரு அரசியல் என்பது தேர்தல் அரசியலில் எந்தவித பாதிப்பையும் பின்னடைவையும் நாம் தமிழருக்கு ஏற்படுத்தாது. இப்ப என்ன பண்றாங்க நாம் தமிழர் கட்சி? ஒரு வாரமா நீங்க ஆடியோ அரசியல் பண்ணிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கு. கண்டன ஆர்ப்பாட்டங்கள், தமிழ்நாடு முழுக்க கண்டன ஆர்ப்பாட்டங்கள், மக்களின் பிரச்சனை குறித்து பேசிக்கிட்டு இருக்கு. அப்போ நீங்க ஒரு வாரமா பண்ண இதுக்கு எந்தவித தாக்கமுமே இல்லையா? அவங்க மூஞ்சில எந்தவித குற்ற உணர்வும் இல்லை. ஏன்னா நீங்க பண்ணக்கூடிய அத்தனையும் பொய். ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி யார் வேண்டுமானாலும் யாருடைய குரல் போல சித்தரிக்க முடியும். இன்னைக்கு அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் இருக்கு. அதை வைத்துக் கொண்டுதான் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க.